நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனா என்ன ஆகணும், இயங்கணும் அப்படின்றத வந்து என்ன பண்றாரு, கொண்டு வராங்க. இவர் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியே 1885 ஐஎன்சி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேயா, அவதான் வந்து இந்திய லெவல்ல பெரிய கட்சி. ஓகேயா, அவங்க தான் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு கொண்டு வராங்க. சரியா, அப்ப இதுக்கு அடுத்தது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முக்கியமா நாம தெரிஞ்சுக்கிறது டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு வந்து நியமிக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் அந்த ஹெட்லைன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். அப்ப டிராஃப்டிங் கமிட்டியை நியமிக்கிறது தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரை தலைவரா போட்டு அதை நியமிச்சுதான் நமக்கு சட்டத்தை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஓகேயா, அப்ப எழுதி அதை வந்து என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து ஒரு 2 வருஷம் 11 மாசம் 18 நாள்ல அதை என்ன பண்றாங்க, எழுதுறாங்க. எடுத்துட்டு அது 1949 கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா நடைமுறைக்கு எப்போ வருதுன்னா 1950 வந்து ஜனவரி 26 வந்து என்ன ஆயிடுச்சு நடைமுறைக்கு.